ஸ்ரீ குருபியோ நமக. அரிஸ்டாட்டில் என்னும் கிரேக்க தத்துவ ஞானி இவ்வாறு கூறுகிறார்: The intelligence consists not only in the knowledge but also in the skill to apply the knowledge into practice. அதாவது புத்திசாலித்தனம் என்பது அறிவில் மட்டுமல்ல, அறிவை நடைமுறையில் பயன்படுத்துவதற்கான திறனிலும் உள்ளது என்று கூறியுள்ளார். அத்தகைய அறிவு என்பது எது, எத்தன்மையாக இருக்கிறது, அதை எவ்வாறு நடைமுறையில் திறனாக பயன்படுத்துவது என்பதை பற்றி இங்கு சற்று சிந்தித்து பார்க்கலாம். இருப்புள்ள தன்மைகளை உணர வைப்பது எதுவோ அதுவே அறிவாகும். இருப்புள்ள தன்மைகள் என்பது நான் உடம்பாக இருக்கிறேன், மனதாக இருக்கிறேன், புத்தியாக இருக்கிறேன், பிராணன்களாக அதாவது உள் மற்றும் வெளிமூச்சாக இருக்கிறேன், ஆனந்தமயமாக இருக்கிறேன் என்று ஒருவரின் 5 விதமான இருப்புக்களை இடைவிடாது எது உணர்த்தி கொண்டே இருக்கிறதோ அதுவே அறிவாகும் என கொள்ளலாம். இவ்வறிவு செயல்படாது போகும்போது இதன் மூலம் உணரப்பட்ட 5 விதமான இருப்புக்களும் உடல், மனம், புத்தி, பிராணன், ஆனந்தம் என்னும் 5 விதமான இருப்புக்களும் அதன் வழியே உணரப்பட்ட உலகமும் பிரபஞ்சமும் இல்லை என்பதாக ஆகிவிடுகிறது. ஏனெனில் இப்பிரபஞ்சமும் இவ்வுலகமும் அதன் இருப்பை தாமே அறிவித்துக் கொள்ளுதல் என்பது இயலாது. அதுபோன்றே உடல், மனம், புத்தி, பிராணன், ஆனந்தம் என்னும் 5 இருப்புக்களும் தம்மைத்தாமே உணர வைத்து அறிவித்துக் கொள்ளுதல் என்பதும் இயலாத ஒன்று. இவை அனைத்தையும் ஒரு சேர அறிவிக்கும் அறிவு ஒருவருள் எப்போது நின்று போகிறதோ அதுவே மரண அறிவிப்பாக மற்றவர்களால் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது விந்தையிலும் விந்தை. ஏனெனில் இத்தகைய மரண அறிவிப்பை அறிவிப்பவர் அறியார், தாமும் ஒரு நாள் ஏனையோரால் இத்தகைய மரண அறிவிப்புக்கு உள்ளாவோம் என்பதினை. திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் பெருமான் இவ்வாறு பாடியுள்ளார்: தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே. அதாவது இவ்வுடல், மனம், புத்தி, பிராணன், ஆனந்தம் என்னும் 5 விதமான இருப்புக்களாக இருக்கும் தன்னை அறிவிக்கும் அறிவை குருவருளால் அறிந்து, அதற்கு மேலும் அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் பிரிவுபட நில்லாமல் பிடிப்பது இனி எக்காலம் என்னும் பத்ரகிரியார் சித்தரின் புலம்பலின்படி தன்னை அறிவிக்கும் அறிவை குருவின் அருளால் அறிந்து, அதாவது தன்னை அறிவிக்கும் அறிவை குருவின் அருளால் அறிந்து அகதினில் பிரிவுபட நில்லாமல் பிடிப்பதே இந்த கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் சொல்லியது போன்று அறிவை நடைமுறையில் பயன்படுத்துவதற்கான திறனாகும் என்று கொள்ளலாம். பிரிவுபடாமல் இல்லாமல் திறனாக பிடிக்கப்படும் அத்தகைய அறிவினில்
இவ்வுடல், மனம், புத்தி, பிராணன், ஆனந்தம் என்னும் 5 விதமான இருப்புகளும் எவ்வாறு கடலில் உப்பு பொம்மை கலந்தால் அதன் தன்மை முழுவதும் போய்விடுகிறதோ, கடலில் உப்பு பொம்மை கலக்கும்போது அந்த தன்மை முழுவதும் போய்விடுகிறதோ, அதுபோன்று தூய அருளறிவான அருட்பெருஞ்சோதியில் இவ்5 இருப்புகளின் தன்மையும் மறைந்து போய்விடும். பின்னர் அருட்பெரும் ஜோதி ஒன்றே தூய அறிவாக பிரகாசித்து கொண்டிருக்கும். இத்தகைய பெரும்பேற்றை அடைந்த வள்ளல் பெருமான் அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருளறிவு என்றே வகுத்த மெய்ச்சிவமே என்று தம் அருட்பெருஞ்சோதி அகவலில் பெற்ற இப்பேற்றினை இவ்வாறு பாடியுள்ளார். ஸ்ரீ குருபியோ நமக.